ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெக்ஸ்ட் 2 கொஷின்ஸ் பார்க்கலாம். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேவா? அவங்க ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க உயர் நீதிமன்றத்தில் குறைந்தது 5 வருடம் நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா குறைந்தது 10 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா அவங்களுடைய பதவிக்காலம் 65. ஓகேவா? இப்போ 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், குறைந்தது 5 வருடமாச்சும் அதாவது நீதிபதியாக உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றி இருக்கணும். ஜட்ஜாக 5 வருஷமும், அப்படி இல்லைன்னா லாயராக 10 வருஷம் குறைஞ்சது உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி இருக்கணும். இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா அவங்க இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். ஓகே, அது சரி. அடுத்து பி பார்த்தோன்னா உயர்நீதிமன்றத்தின் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இல்லை, இது தவறானது. ஏன்னா 5 வருடம் நீதிபதியாக பணியாற்றி இருக்கணும், வழக்கறிஞர்னா 10 வருடம் இருக்கணும். அப்போ அது தவறு. அடுத்தது பார்த்தா அவர் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இல்லை, அதுவும் தவறு. உயர்நீதிமன்றத்தில் தான் பணியாற்றி இருக்கணும். அப்போ தான் அவங்க எலிஜிபிள். 4வது ஆப்ஷன் பார்த்தா அவங்களுடைய 60 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். இல்லை, இது தவறு. ஏன்னா அவங்களுடைய பதவிக்காலமே 65 தான். ஓகே, அப்போது அவர் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, ஆனாலும் மற்ற 3 பாயிண்ட்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அவங்களுடைய பதவிக்காலம் 65, அவங்க உயர்நீதிமன்றத்தில் 5 வருஷம் நீதிபதியாக பணியாற்றி இருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும். ஓகேவா?